ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வந்தவங்க ஒரு 2 நிமிஷம் நம்முடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கலாம். வந்த உடனே நம்ம சுவாசத்தை நம்ம கவனிக்கலாம். சுவாசம் என்ற மூச்சை கவனிச்சாதான் நம்ம முழுமையான ஆற்றலை, முழுமையான சக்தியை நாம பெற முடியும். அதனால முதல் வந்ததுமே மூச்சை நம்ம கவனிக்கலாம். இரண்டு நிமிடம் என்னுடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம். சுவாசத்தை கவனிக்காம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சுவாசத்தை கவனிக்காம ஒரு 2 நிமிஷம் நம்ம நம்ம சுவாசத்தை கவனிக்கலைன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். அதனாலதான் முதல்ல சுவாசத்தை கவனிங்கன்னு சொல்றோம். இப்போ ஆடியோ வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆடியோ வீடியோ கரெக்டா இல்லைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணலாம். சரிங்களா? எப்பவுமே ஆடியோ வீடியோ கரெக்டா வரலன்னா உடனே என்னை தொடர்பு கொண்டு சொல்லலாம். இப்ப இன்னைக்கு புதன்கிழமை. இடது சுவாசம் ஓட வேண்டும். இடது கலை ஓட வேண்டும். நம்முடைய கலையில இடகலை ஓட வேண்டும். இடையிடை ஓடுனா ஆரோக்கியம், இடகலை குறைந்த ஆரோக்கியம் குன்றிவிடும். இதுதான் இன்னைக்குடைய சப்ஜெக்ட். அதனால இடகலை ஓட வச்சு வலகலைய அடக்க வைக்கணும். முதல்ல காலையில 6லிருந்து 8 மணி வரும். 8 மணிக்கு மேல வலகலைய தூக்கிடணும், இடகலைய அழுத்திடணும். ஏய், இறப்பா நீயே, நான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வலகலைய என்ன பண்ணணும்? தூக்கிடணுமா? ஆ, அதான் தப்பு. பகல் ஃபுல்லா இடதுகளையிலேயே இருந்தா நமக்கு ஆற்றல் அதிகம். என்ன வேணா நம்ம சாதிக்கலாம். நோயில் இருந்து விடுபடலாம். சக்தி ஆற்றல் அதிகரிக்கும். பகல் பொழுதா சூடு ஜாஸ்தியாகும் போது உடம்புக்கு குளிர்ச்சி தேவை. 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்ல நம்ம இருக்கணும். இருந்தா நம்மளுக்கு சக்தி, நல்ல சக்திகள் கிடைக்கும், நல்ல ஆற்றல்கள் கிடைக்கும். இன்னைக்கு புதன்கிழமை. அவருடைய மந்திரத்தோடு நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அவருடைய ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகசாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். தெரியவே மாட்டேங்குதுங்கய்யா. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகசாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகசாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகசாய தீமகி.
தன்னோ புத பிரசோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாசாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். 5 தடவை போதும். 5 தடவை சொன்னா இன்னைக்கு புதன் அறிவுக்காரகன். புதன் யாருங்க யான்னு கேட்பீங்கல்ல, புதன் அறிவுக்காரகன், அறிவை வளர்ச்சி செய்யக்கூடியவன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால இன்னைக்கு நம்ம ஞானத்தை பற்றி, மனதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்மளுடைய குருவுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு நம்ம வரலாம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சத்குரு நாதராய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரச்சோதயாத். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ பரபிரம்ம சமர்த்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனிசாமி சுவாமிகளே திருவடிகளே சரணம் சரணம் சரணம். இன்னைக்கு நாம முத்திரைகள்ல நேத்து பிராண முத்திரைய பார்த்தோம். பிராணனை வளர்ச்சி செய்துட்டோம். இன்னைக்கு அபான முத்திரைய பார்க்கலாம். அபான முத்திரை என்ன? நேத்து என்ன இது பார்த்தோம்? சுண்ட விரலை பார்த்தோம். இன்னைக்கு மோதிர விரல அடுத்த விரல இப்படி வச்சோம்னா அபான முத்திரை. இப்படி வச்சா அபான முத்திரை. 2 கையிலையும் அபான முத்திரை வைக்கணும். மான் கொம்பு நீட்டி வைக்கிற மாதிரி அங்க ஆள்காட்டி விரல் நீட்டி இருக்கும், கிளாஸ்ல கட்ட விரல் நீட்டி இருக்கும். இது அபான முத்திரை. இந்த முத்திரை வச்சா என்னங்க ஐயா பயனு? பயன் இல்லாம நாங்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டோங்க ஐயா. அப்படிங்களா? நம்மளுக்கு மழை ஜலம் ஃப்ரீயா போகும். காலையில் எந்திரிச்ச உடனே மழை ஜலம் ஃப்ரீயா தானா டக்க 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 டக்குன்னு போயிடும். மழை ஜலம் காணா போகும். சுகரு சுகரு சுகருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த சுகரு நம்ம கண்ட்ரோல்ல வரும். பாருங்க, சுகர்ன்றது ஒரு நோயே இல்லை. நீங்க சுகருக்கு டெஸ்ட் பண்ணவே கூடாது. என்னை கேட்டா எந்த ஒன்றையும் நம்ம டெஸ்ட் பண்ணவே கூடாது. டெஸ்ட் பண்ணாதான் நம்ம மாட்டிடுவோம். டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஏறிடுச்சிங்க ஐயா, இறங்கிடுச்சிங்க ஐயா, மாட்டிக்கிச்சிங்க ஐயான்னு சொல்லுவாங்க. நம்மளை மாட்ட விட்டுருவாங்க. நீங்க போகாம இருங்க, அது வரும் நல்லது. நான் பாரு போனதே இல்லை. அது என்ன எப்படி எடுப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. போனதே இல்லை. நான் நல்லா தான் இருக்கிறேன். ஏன் நானும் போயிருந்தா அப்படி இப்போ போனாலும் அப்படிதான். ஒரு கருக்கு அப்படின்னா ஒரு நமக்கு துமுக்கன் ஆயிரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அல்சர் பிராபத்தை அபான வாயு குணப்படுத்துங்க ஐயா. அல்சர் பிராபத்தை குணப்படுத்தும். நம்ம உள்ள சுரபிகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சுரபிகளை கரெக்டா வேலை செய்ய வைக்கும். கரெக்டா வேலை செய்ய வைக்கும். இப்ப அபான முத்திரை நம்மளுக்கு மழை ஜலம் சரியா போக செய்யும். அல்சர் ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணும். சுகரை கண்ட்ரோல்ல வைக்கும். நம்ம சுரபிகளை நல்லா வேலை செய்ய வைக்கும். அதனால இன்னைக்கு நம்ம அபான முத்திரையை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கிற முத்திரையை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு புதன்கிழமை ஒரே ஒரு இதைய பத்தி நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாங்க. மனம் என்றால் என்ன? ஓரறிவு. மனிதனுக்கு எத்தனாவது அறிவு அப்படின்னு கேட்டா 6 அறிவுங்கய்யா மனிதனுக்கு. இது தெரியாதா உங்களுக்கு கேட்பீங்க. சரி, நான் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் போய் கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு எத்தனை அறிவுன்னு கேட்பேன். எல்லாம்
என்னையா நீங்க? அஹ், மனிதனுக்கு 6 அறிவுங்க ஐயா. ஓ, 6 அறிவா? சரி சரி சரி. ஓரறிவு எதுப்பா சொல்லு. ஓரறிவு மனிதனுக்கு 6 அறிவு. சரி சரி, ஓகே. ஓரறிவு எது? ஓரறிவா? டேய், ஓரறிவு எதுடா? ஏய், ஏய் சுகுணா, ஓரறிவு எதும்மா? இப்படி அவங்களுக்குள்ள கேட்டுட்டு ஓரறிவு எது? அடிமட்டம் தெரியாம மேல்மட்டத்தை உணர்ந்துடுறாங்க, அடிமட்டத்தை மறந்துடுறாங்க. நம்ம அடிமட்டத்திலிருந்து வருவோம். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். இது சாக்ரட்டிஸ், அந்த ரெட்டிஸ், இந்த ரெட்டிலாம் சொன்னதில்ல. நம்ம தமிழ் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியர் என்ற புலவர் எழுதி வச்சார். தொல்காப்பியர் என்ற புலவர் எழுதி வச்சிருக்கார். அதுதான் உண்மை. தொல்காப்பியரு எழுதினது அதுதான் உண்மை. ஓரறிவதுவே உற்றறிவதுவே. ஓரறிவதுவே உற்றறிவதுவே. இரண்டறிவு அதுவே அதனோடு நாவே. மூன்றறிவு அதுவே அதனோடு மூக்கே. நான்கறிவு அதுவே அதனோடு கண்ணே. ஐந்தறிவு அதுவே அதனோடு செவியே. ஆறறிவு அதுவே அதனோடு மனமே. அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்ப ஓரறிவு எது? அதான் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓரறிவு என்பது நிலம். நிலத்தில ஆட்சி செய்யக்கூடிய நிலம். ஏதாவது இடம் விட்டு இடம் மாறுமா நிலம்? ஏய், நான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன், நாளைக்கு அங்க போறேன்னு சொல்லி நிலம் போகுமா? நிலம் எல்லாம் போகாது. அதேதான் தாவரங்கள். அதில் வளரக்கூடிய தாவரங்கள் ஓரறிவு படைத்தது. தாவரம் இடம் விட்டு இடம் மாறாது. நிலம் இடம் விட்டு இடம் மாறாது. அது ஓரறிவு. இரண்டறிவு அதுவே அதனோடு என்னது? நாவே. வாய். நீர். இரண்டாவது அறிவு தத்துவத்தின் பூதம். பூதத்தினுடைய பஞ்சபூதத்துல இரண்டாவது அறிவு நீர். நீர் எப்படி இடம் விட்டு இடம் போய்கொண்டே இருக்குமோ அதுபோல் புழு பூச்சிகள் இடம் விட்டு இடம் மாறும். புழு அப்படின்றது இரண்டாவது அறிவு. அந்த நாக்குல ஏதாவது ஒரு சுவை வேணும்ட்டு நகர்ந்து நகர்ந்து போய் பார்த்துட்டே இருக்கும். இரண்டாவது அறிவே அதனுடைய நாவே. மூன்று அறிவு அதுவே அதனுடைய மூக்கே. சுவாசம். இது பூதம் என்ன வேலை செய்யும்? காற்று. காற்று எப்படி மேல உலாவுதோ அது மாதிரி மூன்றறிவு படித்தது. ரெக்க முளைச்சு தும்பி, பூச்சிகள், இதெல்லாம் மூன்றறிவு படித்தது. நுகர்தல் மூலமா போய் இந்த தேனெல்லாம் அப்படி அப்படியே சுவைக்கும். வண்டு, இந்த தும்பிக்கை, இந்த இதெல்லாம் அந்த காற்றினுடைய அலையில பாத்தீங்கன்னா உலாவுதல். நான்கறிவு அதுவே அதனோடு கண்ணே. நான்காவது அறிவை வேலை செய்ய வைக்கிறது பூதம் எது? பஞ்சபூதத்துல நெருப்பு. நெருப்பு. அப்போ நெருப்பு நெருப்பு என்ன பண்ணும்? கண்ணு எல்லாத்தையும் அப்படியே சுத்தி பார்க்கும். எல்லாத்தையும் சுத்தி பார்க்கும். அந்த இட அந்த நான்காவது அறிவு நம்ம அந்த இடம் விட்டு இடம் மாறுறதுனால
அதை அப்படியே பார்த்து வியக்கிறோம், வியந்துருவோம். நான்காவது அறிவு அப்படியே அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, மழை பார்க்கறது, அதை பார்க்கறது, வியந்துருவோம். ஐந்தறிவு அறிவே அதனுடைய செவியே. ஐந்தாவது அறிவை வேலை செய்யக்கூடியது வான் மண்டலம். வான் மண்டலம். அப்போ செவி ஆட்சி செய்கிற பூதம் எது? வான். அப்ப நம்ம முதல்ல புழுவா இருந்தோம். அது இந்த ஓரறிவுன்றது நிலம், அதிலிருந்து புழுவா வந்தோம். அது வந்து பட்டாம்பூச்சியா மாறணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருள பார்க்கறதுக்கு வந்தோம். பொருளா இருந்தோம். அதுவரையில இதுவரையில பொருளா இருந்தோம். 6ஆம் அறிவு தான் மனம். 6ஆம் அறிவு மனம். இந்த 6ஆம் அறிவு அப்படின்றது இதுவரையிலும் பொருளா இருந்தோம். 6வது வந்து அறிவு என்கின்ற ஒன்று வேலை செய்யும்போது கொஞ்சம் நிமிர்ந்து நின்னோம். கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கும் பொழுது ரத்த ஓட்டம் குறைஞ்சது மூளைக்கு. இவ்வளவு நாள் பொருளா இருந்து 100 கால்ல நடந்தோம். 8 கால் பூச்சியா மாறணும். அதுக்கப்புறம் 4 கால் விலங்கா வந்தோம். அப்புறம் 2 கால் மனிதனா எந்திரிச்சு நிற்கும் பொழுது அந்த பொருளை விட்டுட்டு கருத்து என்பதை பிடிக்க ஆரம்பிச்சோம். அதுதான் அறிவு. அதுதான் அறிவு. அந்த அறிவு என்ற மனம் எது ஆட்சி செய்யுது? காதுக்கு வான் ஆட்சி செய்தது, கண்ணுக்கு நெருப்பு ஆட்சி செய்தது, மூக்குக்கு காற்று ஆட்சி செய்தது, சரிங்களா? தோலுக்கு நிலம் ஆட்சி செய்தது. அப்போ மனதுக்கு எது ஆட்சி செய்தது? நீங்க தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இதை நீங்க ஆராயறீங்க. இன்னைக்கு நீங்க ஆராய்ஞ்சு எனக்கு சொல்றீங்க. ஆராய்ஞ்சு மனதை எது ஆட்சி செய்கிறது என்பதை நீங்க நாளைக்கு சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க. சரிங்களா? இன்னைக்கு மூக்கு, வலது மூக்கு வேலை செய்யுதா, இடது மூக்கு வேலை செய்யுதா? இடது மூக்கு வேலை செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்? வலது சுவாசம் ஓடிட்டு இருந்தா இந்த யோக தண்டத்தை வச்சு அப்படியே வச்சு நல்ல அப்படியே ஒரு சாஞ்சி சாஞ்சி வலது பக்கம் சாஞ்சி இடது பக்கம் மூச்சை விட வைக்கணும். அப்படியே பாருங்க, இப்படி வச்சுட்டு சாஞ்சி யோக தண்டை ஒவ்வொரு ஆள் கையிலும் இருக்கணும். யோக தண்டை இருந்தாதான் மூச்சை மாத்த முடியும். மூச்சை மாத்தினாதான் பொருளை நம்ம அடைய முடியும். நம்ம என்ன வேணுமோ அதை சாதிக்க முடியும். ஒரு சாதனையாளனா வந்தால் வாசிக்கோள் கண்டிப்பா வேணும். சரிங்களா? வாசிக்கோள் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் சொல்றாங்க, துணியை வச்சு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மூக்குல பஞ்சு வச்சு அடைச்சிக்கோ. எல்லாம் அடைச்சாலும் முதல்ல இந்த காத்த மாத்தாம இருந்தா ஒண்ணும் நடக்காது. ஒண்ணு அடிமட்டம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல் மட்டம் நல்லா இருக்கும். அடிமட்டம் ஸ்ட்ராங் இல்லைன்னா மேல் மட்டம் டபக்கன்னு விழுந்துரும். அதனால அடிமட்டத்தை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு வாசிக்கோள் வச்சு நம்ம மூச்சை நல்லா கவனிக்கணும். மூச்சை நல்லா நம்ம சுவாசத்தை மாத்தணும். இப்ப சுவாசம் மாத்துறதுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படி சாஞ்சி வலது பக்கமா சாஞ்சி வலது மூச்சு அடைச்சு இடது மூக்கு வழியாவே விடணும். இடது மூக்கு வழியா ஓடுறவங்க இடது மூக்கு வழியா விடுங்க. இடது மூக்கு ஓடாதவங்க வலதை இழுத்து இடது விடுங்க. சரிங்களா? அப்போ வலது இழுத்து இது மாற 60 தடவை நீங்க மூச்சு சுவாசம் செய்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இடதுக்கு வந்துடும். இடதுக்கு வரல, இடதுக்கு வரல, இடதுக்கு வரலன்னு நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது. இடதுக்கு வர வைக்கணும். வராதத வர வைக்கிறது தான் நமது வேலை. வராதத வர வைக்கிறது தான் நம்ம வேலை.
வரல வரல வரலன்னு சொல்லிட்டு நம்ம செய்யாம இருந்தோம்னா நாம மண்ணோட மண்ணாக எல்லாருமாற நாமளும் 5 அறிவு படைத்த மிருகங்களா இருந்து நாம போயிருக்கோம். 6வது அறிவு வேணும்னா நம்ம மனதை வைத்து ஆட்சி செய்யணும். பொருளால உணர்ந்தத அறிவால ஆட்சி செய்யணும். கருத்தால ஆட்சி செய்யணும். அப்போ நம்ம கருத்தோட வலது மூக்கு அடைச்சு இடது வழியா விடணும். இது 60. அப்படியே டவுன் பண்ணி அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். சுவாசம் இடது கலைக்கு மாத்திட்டோம். மாறலைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உடல்ல கழிவுகள் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அர்த்தம். மாறலைங்க ஐயா, மாறலைங்க ஐயா, மாற வைங்க ஐயா, மாற வைங்க ஐயா, மாற வைங்க ஐயா நான் சொல்றேன். சரிங்களா? மாற வைக்கிறது எப்படி? இது மாதிரி யோக தண்டத்தை வச்சு வாசிக்கோளை வச்சு நம்முடைய சாமி நல்லா மூச்சை மாத்திட்டு தான் பண்ணணும். இப்ப செய்யாதீங்கப்பா, இப்ப செய்தா நமக்கு டைம் இல்லை. சரிங்களா? இப்ப நம்ம எந்திரிச்சு நம்ம வருவோம். நம்ம நம்ம சரயோகத்துக்கு வருவோம். இப்ப நம்ம எல்லாம் இது மாதிரிதான் டெய்லி பார்ப்போம். சரிங்களா? அந்த 21ஆம் தேதி மட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. உங்களுக்கு சொந்தக்காரர்கள் சொல்லுங்க. மற்றவங்க எல்லாரும் எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். ஆன்லைன்ல நான் ஒரு இது கொடுத்துட்றேன், நீங்க அதை அனுப்பிச்சிருங்க. நான் ஒரு லிங்கை கொடுப்பேன், அந்த லிங்க் அனுப்பிச்சிருங்க. அந்த லிங்க்ல பார்த்து எல்லாருமே ஆன்லைன்ல செய்யலாம். 21ஆம் தேதி யோகா டே அன்னைக்கு எல்லாரும் யோகா செய்து ஆரோக்கியம் ஆனந்தமா இருக்கணும். உலக மக்கள் அனைவருமே ஆனந்தமா இருக்கணும். அதுக்கு எல்லாரும் நீங்கள் ஒன்று கூட்டி ஒன்று இணைத்து எல்லாரும் வர வைக்கணும். இதுதான் எனக்கு செய்யற உதவி. நீங்க 1000 பேரை நீங்க இணைத்து 1000 பேரை நம்ம இந்த ஆன்லைன் வகுப்புல யோகா ஆன்லைன் வகுப்புல நம்ம யோகா அன்னைக்கு யோகா செய்யணும். சரிங்களா? அதனால யோகா எளிய யோகா தான். அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான யோகாலாம் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அதனால எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரையும் வர வைங்க. உங்ககிட்ட தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேருக்கு சொன்னீங்கன்னா 5 பேர் 10 பேரா மாற, 10 பேர் 100 பேரா மாற, 100 பேர் 500 பேரா மாற, 500 பேர் 1000 பேரா மாறிடும். இது பெரிய இது ஒண்ணும் கிடையாது. அதனால எனக்கு செய்யற உதவி, நீங்க எப்படியாவது ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லி நீங்க வர வச்சு, நீங்க அந்த லிங்க் நான் இன்னைக்கே கொடுத்துட்றேன். போன நம்ம லிங்க் தான். போன வாரம் எடுத்தீங்கல்ல லிங்க், அதே லிங்க் தான் எல்லாரும் அனுப்பிச்சிருங்க. கோட்டசாமி ஐயா கொடுத்தாருல லிங்க், அந்த லிங்கை அத்தனை பேருக்கு கொடுங்க. உங்க சொந்தக்காரி எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அதர் கண்ட்ரியில இருந்தாலும் சரி, எல்லாரையும் வர வைங்க. யோகா டே அன்னைக்கு யோகா நம்ம செய்வோம். ஆனந்தமா இன்னைக்கு நம்ம வகுப்பா ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை. ஓ செகண்ட் டைம். ஓ
Third time. Om. Om Sagana Saganam Bhunattu Sagaviryam Karavavagai Desasprinavedamastu Ma Vidvisavagai Om Triyampagam Yajamage Sugantim Pustivartanam Urvarugam Vivabantanat Imrutyo Muksiyamamrudat Om Santi Santi Santagi அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம அப்படியே சூரிய நமஸ்காரத்தை கொடுத்துட்டு நம்ம பயிற்சிக்கு வருவோம். நம்ம பயிற்சியில ஆசன பயிற்சிகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த சூரிய நமஸ்காரம்ன்ற ஞாயிறு வணக்கத்தை அப்படியே மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு நல்லா இழுத்துட்டு பின்னாடி கையை நீட்டணும். நல்ல கையை பின்னாடி நீட்டணும். நீட்டினாவே அப்புறம் அடி முதுக வளைக்கணும். நீட்டினதான் முதல் நீட்டி பழகணும். அதுக்கப்புறம் அடி முதுக லேச வளைக்கணும். அப்புறம் அப்படியே மூச்சை விட்டுட்டே முன்னாடி வரணும். மூச்சை விட்டுட்டே முன்னாடி நல்லா உங்களுக்கு எவ்வளவு தூரம் வளைய முடியுமோ வளையிறீங்க. நல்லா மூச்சு விட்டுட்டே வளையணும். அதுக்கப்புறம் இடது கால் அப்படியே முன்னாடி வைக்கணும். நான் நேற்று காமிச்ச மாதிரி கெண்டைக்கால் நல்லா இதுல வரணும். நல்லா மூச்சு இழுக்கணும். அதுக்கப்புறம் இடது கால் பின்னாடி போய் நல்லா பதிய வைக்கணும். கெண்டைக்கால் நல்லா இழுக்கணும். நல்லா இழுக்கட்டுங்க ஐயா. கால் வலி ஆமாங்க ஐயா சொல்லுவீங்க. உங்க காலா இழுக்குது, எங்க கால் தானே இழுக்குது. எனக்கு என் கால் தானே இழுக்குது. இப்படி வச்சு அதுக்கப்புறம் அப்படியே நல்லா மூச்சு இழுத்து அப்புறம் 6 பெண்கள் படுக்கணும். ஆண்கள் மட்டும் நெஞ்ச கீழே வைக்கணும். வைத்த மேல எடுத்து இந்த நெஞ்ச நல்லா அப்படியே கீழே கொண்டு போய் வச்சு இந்த தோள்பட்டையை கீழே வைக்கணும். 7 அப்படியே அப்படியே நம்ம குறிய நல்லா அழுத்தி தொடைய நல்லா அழுத்தி இடுப்பு மட்டும் மேல, இடுப்பு மட்டும் மேல. நம்ம அவர்களுடைய குறி என்பது நம்முடைய உறுப்பு. அது நிலத்துலதான் இருக்கணும். மேல அப்படி தூக்கிட்டு இருக்க கூடாது. நிலத்துல ஒட்டி இருக்கணும். நல்லா அப்படியே வச்சு அப்பதான் புஜங்காசனம். புஜங்காசனம் அதிகமா செய்ய வேண்டாம். இப்ப அப்படியே 8 பர்வத ஆசனம். இந்த 8 நல்லா பதிய வச்சு இந்த இங்கிலீஷ் எழுத்து வி மாற பக்கத்துல வரும். 4 உங்களுடைய வலது கால் முதல் இடது காலை வச்சு வலது கால். உங்களுடைய குருமார்கள் சொல்லியபடி நீங்க செய்துக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்லல. சரிங்களா? நான் இப்படிதான் செய்யணும், நான் சொன்ன மாதிரிதான் செய்யணும்ன்றதெல்லாம் இல்லை. இப்ப பாதகஸ்தா யமனை வெல்லக்கூடிய ஆசனம் பாதகஸ்தாசனம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ். இப்ப நம்ம ஆசனத்துக்கு போதும், ஒரு தடவை போதும். நம்ம பேசிட்டே இருந்துட்டு ஆமா பேசிட்டே இருந்துட்டு அப்புறம் வாங்கைய ஆசனத்துக்கு நல்லா இருக்கனே. நம்ம அந்த தளர்வு பயிற்சி எல்லாம் வேண்டாவே வேண்டாம். இன்னைக்கு ஆசனத்துக்கே வந்துருக்கும். நல்லா அப்படியே படுத்து சைட்ல படுத்து அப்படியே மூச்சை நல்லா இழுத்து விட்டு முதல் ஆசனம் என்ன? முதல் ஆசனமா? என்னங்க ஐயா முதல் ஆசனம்? பாருங்க, இன்னைக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் ஆசனம் அப்படின்றது பவன முத்தாசனம். முதல் ஆசனம் பவன முத்தாசனம். இதுதான் முதல் ஆசனம், பவன முத்தாசனம்.
1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். அப்படியே மூச்சு இழுத்துட்டு விடணும். இது முதல் ஆசனம். இரண்டாவது ஆசனம் உத்தான பாதாசனம். உத்தான பாதாசனம். நல்லா அப்படியே காலை 90 டிகிரி தூக்கணும். அதுக்கப்புறம் 60 டிகிரியில நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் 30 டிகிரியில நிப்பாட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. உத்தான பாதாசனம். உத்தான பாதாசனம் 2. மூணாவது அப்படியே சொல்லிட்டு எந்திரிச்சு புஜங்காசனம். நல்ல இடுப்பு கிட்ட கையை வச்சு முதல்ல அப்படியே கழுத்து, நெஞ்சு, அடி முதுகு, நடுமுதுகு, அடி முதுகு, கழுத்து. இது புஜங்காசனம். இது 3. நாலாவது ஆசனம் இன்னைக்கு நாம செய்ய போறோம். இவ்வளவு நாள் சொல்லல, நீங்க செய்யல. இன்னைக்கு 4வது ஆசனம் சலபாசனம். 4வது ஆசனம் சலபாசனம். அது என்னங்க ஐயா சலபாசனம்? சல சல சலன்னு இருக்குமா ஐயா? சலபாசனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி இருக்காது. அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இருக்காது. சுகர் இருக்காது. இடுப்பு பெருக்காது. புட்டம் பெருக்காது. வயிறு வராது. தொந்தி வராது. கேஸ் பிடிக்காது. உள்ளங்கை மணிக்கட்டு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். இத்தனை இருக்குதுங்க ஐயா சலபாசனத்துல. இத்தனையுமே இருக்கு சலபாசனம். சலபாசனம் எப்படி செய்யணும்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆதிமுத்ரா ஆதிமுத்ரா வச்சுக்கணும். வச்சு இப்படி இருந்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வச்சு இந்த கையை அப்படியே பாருங்க, இப்படி கொண்டு போய் நம்ம குறிக்கு தொடைக்கும் குறிக்கும் நடுவுல வைக்கணும். அதே மாதிரி அடுத்த கை வச்சு நல்லா தாடையை நல்லா பதிய வச்சிங்க. முதல் உங்களுடைய வலது காலை அப்படியே மேல தூக்கணும். மேல வலது காலை தூக்கணும். இப்படி தூக்கணும். 1 2 3 4 5. அப்படியே நல்லா மூச்சு விட்டுட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்புறம் அடுத்த கால் அப்படியே 1. முடியலைங்கய்யா என்னாலன்னா இந்த காலை சப்போர்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய வலது காலை முடிக்க வச்சு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இதே நம்ம எப்படி செய்யணும்ன்றத பழக்கிறோம், அவ்வளவுதான். நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்ப பாருங்க, 2 காலையுமே தூக்கணும். தாடைய நல்லா பதிய வச்சு இந்த கையை நல்லா ஆதி முத்திரால தான் இருக்கணும். கீழே படிஞ்சு இருக்கணும். இப்ப காலை 2 காலை அப்படியே 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 தூக்கணும். அப்படியே 2 காலை தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. இப்போ கையெடுத்துடும். இந்த மாசம் ஃபுல்லா, இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம இந்த மாசமோ இல்ல வாரமோ இதை நம்ம செய்வோம். சரிங்களா? சலபாசனம் செய்து நம்ம தொந்திய கரைக்கிறோம், கரைக்கிறோம், வாயுவை துடைக்கிறோம். அப்படியே ஃப்ரீ பண்ணிட்டு
இது செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது தூக்கும்போது பிடிச்சிச்சிங்கயா, தொட பிடிச்சிச்சிங்கயா, அதை பிடிச்சிச்சிங்கன்னு சொன்னா உடனே எந்திரிச்சு என்ன பண்ணணும்? அப்படியே பாதஹஸ்தாசனம், அப்படியே பாதஹஸ்தாசனம், நல்ல பாதஹஸ்தாசனம் தான் செய்தீங்கன்னா அந்த பிடிப்பு போயிடும். சரி, இன்னும் மூச்சு பயிற்சிக்கு வரலாம். மூச்சு பயிற்சிக்கு வரலாம். நல்லா வந்து உட்கார்ந்து 4வது ஆசனம் சலபாசனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேரு. 4வது ஆசனம் சலபாசனம். இந்த சலபாசனம் இப்படிதான் செய்யணும். இப்போ வந்து நம்ம மூச்சு பயிற்சிக்கு வரலாம். நம்ம மூச்சு பயிற்சிக்கு வந்து முறையா நம்ம செய்யணும். சரிங்களா? ஆசனங்கள் கண்டிப்பா செய்யணும். சலபாசனம் செய்யணும். எல்லாமே தெரிஞ்சவங்க நல்லா செய்யலாம். தாராளமா செய்யலாம். இப்போ நல்ல மூச்சு பயிற்சி, நல்ல முக்கியமா இது செய்ய வேண்டியது பயிற்சி, மூச்சு பயிற்சி தான். நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க ஐயா மூச்சு பயிற்சிய. உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளும் போறதுக்கு ஒரே ஒரு பெரிய மாமருந்து நம்முடைய பிராண சக்தி. இப்ப நம்ம நல்லா பிரீத் அவுட், சோ என்ற சவுண்டு உங்களுடைய தொண்டைக்குள்ள வர்ற மாதிரி மூச்சு இழுக்கும் போது தொண்டைக்குள்ள சோ சவுண்டு வர்ற மாதிரி அப்படியே இழுக்கிறீங்க. தொண்டைக்குள்ள சவுண்டு வர்ற மாதிரி வெளியே விடும்போது வயிறு உள்ள போகணும். தாடை நெஞ்சோட டச் ஆகணும், ஒட்டணும். மூச்சு இழுக்கும் பொழுது தொண்டைக்குள்ள சோ சவுண்டு வர்ற மாதிரி இழுக்கணும். மூச்சு விடும்போது சவுண்டு தொண்டைக்குள்ள வர்ற மாதிரி சொல்லிட்டே விடணும். நான் பாட்டுக்கு செய்யறேன், நீங்க பாட்டுக்கு செய்யுங்கன்னு நான் சொல்லல. அது மாதிரி நீங்க செய்யணுன்றதுக்காக தான் நம்ம செஞ்சு காட்டுறோம். அது மாதிரி நீங்க மூச்சு இழுக்கும்போது பாருங்க, நம்ம எப்படி சோ அது மாதிரி நீங்க தொண்டைக்குள்ள உதட்டு மூடி சொல்லணும்.
ஆம். இது மாதிரி செய்தீங்கன்னா முதல் முதல் நமக்கு சுக பிராணாயாமம். இதுக்குதான் சுகமா இழுக்கிறோம். எங்கய்யா சுகமா இழுத்தோம்? நீங்க சோவ சொல்ல சொல்றீங்க, அம்மா சொல்ல சொல்றீங்க, சோவ சொல்ல சொல்றீங்க, அம்மா சொல்ற, அதுல போறதா இதுல போறதா? எங்கய்யா சுகமா மூச்சு விட்டோம்? ஐயா, என்னங்கய்யா நீங்க சோ சொல்லிட்டு இழுக்குனீங்க ஐயா, பாருங்க. அவ்வளவுதாங்க ஐயா. இது மாதிரிதாங்க ஐயா. மூச்சு விட்டா வயிறு உள்ள போகணும், மூச்சு இழுத்தா வயிறு வெளியே வரும். மூச்சு இழுத்தா வயிறு வெளியே வரணுமா? எப்படிங்க ஐயா? காட்டுங்க ஐயா. தேஞ்சா போவீங்க. தேயெல்லாம் மாட்டோம். பாருங்க, நல்லா பாருங்க. நிறைஞ்சி 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 இங்க வந்து நிக்குது. இப்போ மூலாதாரத்துக்கு போயிடுச்சு. மூலாதாரத்துக்கு போயிடுச்சு. அப்போ வயிறு என்ன ஆகும்? உள்ள சுருங்கிடும். தண்ணி அண்டாவுக்குள்ள ஊத்தும் போது கீழே இருந்து அப்படி 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 அப்படியே நிறையும். தண்ணி எடுக்க எடுக்க மேல இருந்து அப்படி அப்படி அப்படியே குறையும். அதை கற்பனை வச்சு நீங்க செய்ய. சுகப்பிராணாயாமம் அதை கற்பனை வச்சுதான் நம்ம செய்யணும். நமக்கு உடம்புல எந்த இடத்துல நமக்கு அந்த பால் இருக்கோ அதை நம்ம உடம்புல இருக்கிறத மறந்துடணும் முதல்ல. நான் ஆரோக்கியமா இருக்கிறேனப்பா. இருந்தாலும் பிராணாயாமம் செய்யும் பொழுது நம்ம ஆரோக்கியம் குறைந்த இடத்துக்கு நம்ம பிராணனை செலுத்தணும். பிராணனை செலுத்தணும். செலுத்தி அந்த இடம் ஆரோக்கியமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்துல நோய் வருதுன்னா 5 காரணம் தாங்க ஐயா. முதல்ல ரத்தம் கெட்டு போயிருக்கணும். ரத்தத்தில் உங்களுடைய எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல போகக்கூடிய அந்த சக்தியை இழந்து இருக்கணும். இல்லைன்னா அங்க போகக்கூடிய ரத்தத்துல அந்த பொருள் இல்லாம இருக்கணும். இல்லைன்னா ரத்தம் குறைவா இருக்கணும். இல்லைன்னா அறிவு கெட்டு போயிருக்கணும். இல்லைன்னா மனம் கெட்டு போயிருக்கணும். இந்த 5 தாங்க ஐயா. இந்த 5 நம்ம சரி பண்றது எது? மாமருந்து பிராண சக்தி தான். அது கூட மூலிகையில நம்ம கொஞ்சம் கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணா எப்படி? அப்படி கேன்சருக்கு ஏங்க ஐயா பயப்படுறீங்க? பயப்படவே கூடாது. முடி கொட்டி போச்சு. முடிய அது வந்தா கொட்டத்தான் செய்யும். நம்ம மறுபடியும் முடிய முளைச்சு வச்சுக்கலாம். முடிய முளைக்க வச்சுக்கலாம். முடி மட்டும்தான் காரணமா? கேன்சர்ன்றது நீங்க மன இறுக்கம். ஏன் கேன்சர் வருது? மன இறுக்கம், டென்ஷன் 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 டென்ஷன். ஆசைக்கு அளவு மீறிய ஆசை. அளவு மீறிய ஆசையும் அளவு மீறிய டென்ஷனும் தான் கேன்சரை வர வைக்கிறது. நம்மளே தான் உண்டாக்கிக்கிறோம். அதெல்லாம் எங்கிருந்தோ வரல, நம்மளா உண்டாக்கிக்கிறது. அதனால டென்ஷன் இல்லாம ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். 5 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறோம், வர மாட்டேன்றீங்களே. அதனால சுகப்பிராண முடிச்ச இப்போ கபாலபாத்தி. மூச்சை வேகமா கபாலத்திலிருந்து தள்ளணும். நம்ம தலையிலிருந்து தள்ளணும். 10 அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம பஸ்திரிக்கா சுவாச பாதையை சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி கழுத்தை நல்லா வச்சு மூச்சு 2 ஹோல்ஸ் வரை வேகமா விடணும். எப்படி விடணும்?
முகத்தை இறுக்கம் பண்ணணும். முகத்தை இறுக்கம் பண்ணீங்கன்னா தான் ஃபேர் அண்ட் லவ்லி போட வேண்டியதில்ல, ஸ்னோ போட வேண்டியதில்ல, மேக்கப் பண்ண வேண்டியதில்ல. இந்த என்னமோ சொல்றீங்களே அந்த என்னமோ அந்த இந்த என்னமோ சொல்றீங்களே அந்த என்னமோ அதெல்லாம் செய்ய வேண்டியதில்ல. மீசை முளைக்காது. பெண்களுக்கு மீசை முளைக்காது, தாடி முளைக்காது. இதுக்கெல்லாம் போயி சம்பாரிச்ச காசை விட எச்சா கொடுத்து மேக்கப் பண்ணிக்கிறீங்க. ஐயா இந்த இதுக்கு வாங்க ஐயா, மேக்கப்பே வேண்டாம். என் மேக்கப் பண்ண என்னன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? இதுவரையிலும் நான் பவுடரு போட்டது கிடையாது, ஸ்னோ அடிச்சது கிடையாது. ஏதோ ஒரு ஒரு நாள் என்னைய பேட்டி எடுக்க வந்தாங்கன்னா இந்த டிவிக்கு போனா எப்படியாவது போட்டுடுறானுங்க. போட்டே ஆகணும்னு நின்னுடுறாங்க. என்ன பண்றது நானு? அதுக்கு மட்டும்தான் அங்க போனா மட்டும்தான் போடுவாங்க. அது பூசு. மத்தபடி எல்லாம் எடுக்க மாட்டோம். சரியா? உடனே வந்த உடனே கழுவி எனக்கு ஆகாது அது. அப்புறம் இப்ப பத்திரிக்கை செட்டா அப்ப நாடி சோதனா. நாடிய சோதனை செய்து பார்க்கிறோம். நீ வேலை செய்றியா? நீ வேலை செய்றியா? நீ வேலை செய்றியா? நீ வேலை செய்றியான்னு சொல்லி அத்தனை உறுப்புகளையும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது. இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலன்னு வைங்களேன், அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் அதெல்லாம் நடக்குது. நம்ம சொன்னா நம்ம மேல தப்பாயிரும். அதனால ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன், ரொம்ப லாங்கா போறோம். அத டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமல்ல. அ ஆ வண்டியில போறோம், ஸ்கூட்டர்ல போறோம். அ பெட்ரோல் இருக்கா? எல்லாம் இருக்கா? ரைட் எல்லாம் அடிச்சாச்சு. ஓட்டி பார்க்கணும். கொஞ்சம் ஒரு ரவுண்ட் வந்து பார்க்கணும். அ அதுவும் பார்த்தாச்சு. அ மே பிளைனா இருந்ததுன்னு வைங்க. முதல்ல என்ன பண்ணணும்? மேல எந்திரிக்குதா? கீழ கரெக்ட்டா வருதா? மேல கரெக்ட்டா வருதா? சக்கரம் கீழ இறங்குதா? இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏய்யா! அவ்வளவு தூரம் போற ஒரு பிளைன செக் பண்ணி பார்க்காம விட்டுட்டு, அது சொன்னா நம்ம மேல சண்டைக்கு வந்துருவாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கெல்லாம் இது வராதுங்க ஐயா. எந்த ஒண்ணுமே நம்ம சொன்ன ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் குர்வாருகம் இவ பந்தனாதி மிருத்யோம் க்ஷியமாம்ருதாத். இத நீங்க 1000 தடவை நீங்க ஏத்த 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 நீங்க பளிங்குமாறு ஆயிருவீங்க. நீங்க எந்த பிளைன் ஓட்டுனாலும் உங்களுக்கு ஆக்சிடென்ட்ன்றது வராது. கண்டிப்பா வராது. அந்த மாரி நம்ம அந்த பவர ஏத்திக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல ஆரோக்கியமா இருந்தாங்க. சும்மா உணவு மட்டும் சாப்பிட்டு வாட்ட சாட்டமா உடம்பு மட்டும் வச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பிராண சக்தி உடம்புல இருந்தாதான் நம்மளுக்கு வேலையாகும். நம்ம பேசிட்டே இருந்துட்டுனா நமக்கு என்னை திட்டுவீங்க. ஐயா எதை பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறார் அப்படின்னு. சரிங்களா? நல்ல கருத்துக்களை தான் நான் பேசுறேன். நாளைக்கு நீங்க என்ன சொல்லணும்? மனம் என்கின்றது மனம் ஐந்தறிவு ஆட்சி செய்யக்கூடியது. நான் சொல்ல வான்னு சொல்லிட்டேன். மனம் எதை ஆட்சி செய்கிறது? ஆட்சி எது செய்யுது? கண்ணு நெருப்பு ஆட்சி செய்யுதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி மனதை எது ஆட்சி செய்கின்றது என்பதை நாளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லைன்னா தெரிஞ்சா இன்னைக்கே கூட வாட்ஸ்அப்ல போடுங்க. உங்க பேரை போட்டு உங்க செல் நம்பரை போட்டு மனம் இதுதாங்க ஆட்சி செய்கின்றது அப்படின்னு போடுங்க. எல்லாருக்கும் பப்ளிசிட்டியா தெரியட்டும். பப்ளிசிட்டியா எடுத்து விடுவோம். நீங்களும் ஒரு பெரிய ஆளா ஆகிடலாம்ல. இருக்காங்க நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க, காலேஜ் லெக்சர் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க, அக்குபஞ்சர் டாக்டர் இருக்காங்க, யோகா டீச்சர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் சொல்லுங்க ஐயா, மனம் ஆட்சி செய்யக்கூடியது எது? அதுக்கு ஒரு பதிலை எனக்கு சொல்லுங்க. பப்ளிசிட்டி பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க. அப்புறம் இப்ப நம்ம எதை பண்ணிட்டோம்? நாடி சோதனை பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? ஏப்ப எடுக்கணும். எப்ப பார்த்தாலும் ஏப்பம் ஏப்பன்னு சொல்லிட்டே இருங்க ஐயா. ஏப்பம் நம்ம எடுக்கணும். நல்லா இது பண்ணி உதரவினாத உதைக்கணும் முதல்ல. உதரவத்தினா
இது மாற உதரவிநாதட்ட வந்து ஒரு உத வச்சா அபானம் பஸ்ன்னு வெளியே வரும். அதான் வரணும். அதான் வந்தா தொந்தரவு நம்மளா செய்தா தொந்தரவு இல்லை. குளிர்ச்சி ஏப்ப அந்த ஏப்ப இந்த ஏப்ப அஜீரண கோளாறுகள் எல்லாம் செய்யணும். நம்ம புக்கு போட்டுட்டு இருக்கிறோம். இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். புக்கு உங்களுக்கு ஆகஸ்ட்ல வெளியே வந்துடும். ஆகஸ்ட்ல வெளியே வந்துடும். முதல் ஒரு ரெண்டு முதல் பாகம் ரெண்டாவது பாகமா போடுவோம். நல்ல கருத்துக்கள் நிறைந்த புத்தகம். சரயோகத்தை பத்தி வர புத்தகம். ஊசியிலிருந்து அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரல எப்படி இருக்கணுன்றதை எல்லாத்தையும் விலாவரியா வந்துடும். அதுக்கு விலையும் குறைவா இருக்கணும், பொருளும் நிறைவா இருக்கணும்ன்றதுல இப்ப நாங்க முழு முயற்சியா அதுல இறங்கி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால மக்களுக்கு எல்லாம் பயனடையக்கூடிய விஷயங்களை போய் சேரணும்ன்றதான் என்னுடைய ஆசை. அத நம்ம கொடுத்துட்டோம்னா ஆசைக்கு அளவேதுங்க. மனிதனுக்கு ஆசை வந்துட்டே தான் இருக்கும். என்னுடைய ஆசை அந்த புத்தகத்தோட நிறைவு செய்யலான்னு இருக்கேன். 2 புத்தகத்தோட ஆசையை நிறைவு செய்து அப்படியே இருக்க வேண்டியதான். அந்த மனத்தை பத்தி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேல நாளைக்கு நம்ம சொல்றேன், சரிங்களா? மனதை பத்தி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேல மனம் இதைதான் ஆட்சி செய்யுது, அது அது எப்படி ஆட்சி செய்யுது, அதை எப்படி நம்ம ஒடுக்கணும், அதை எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் நாளையிலிருந்து நம்ம சொல்றேன். இப்போ வந்து ஏப்பம் எடுத்துட்டோம். இப்போ நல்ல இந்த ஏப்பம் வந்து யாராருக்கு வயிறு அதிகமா இருக்கு அவங்க எல்லாம் இது 10 தடவை செய்யணும். ஒரு தடவைக்கு 10 தடவை. அது மாதிரி 10 தடவை நீங்க செய்யணும். 100 தடவை ஆச்சு. வயிறு இருக்குமா? இருக்குன்னா நீங்க இன்னும் செய்யலைன்னு அர்த்தம். வயிறு எனக்கு அப்படியே தாங்க இருக்குது, நீங்க சரியாவே செய்யல அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்ப நம்ம நல்ல இருமணும். நல்ல மூச்சு எழுத்து. அதுக்காக அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. குனியக்கூடாது. மூச்சு இழுத்து இரும்பக்கூடாது. சரி. இப்ப நீங்க ஒரு 5 தடவை நாடி சுத்தி பிராணாயாமம் நீங்க செய்றீங்க. 5 தடவை மூச்சை நல்லா இழுக்கிறீங்க, நிக்க வைக்கிறீங்க, வெளியே விடுறீங்க, நிக்க வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் இழுக்கிறீங்க, நிக்க வைக்கிறீங்க, வெளியே விடுறீங்க, நிக்க வைக்கிறீங்க. 5 மூச்சு. இப்போ எல்லாத்தையும் நீங்க மூச்சு பயிற்சி செய்துட்டு நாடி சுத்தி செய்துட்டே இருங்க. இப்போ 4 கிழமைகளை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் திதிகளை பத்தி பார்க்கலாம். சரயோகத்தில் திதி இந்த மாதிரி திதிக்கு எப்படி சுவாசம் இருக்கணும். அதுக்கப்புறம் பஞ்சபட்சி. இது கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் பார்த்துட்டு தான் வருவோம். அப்ப திதிகளை பத்தி நாளையில இருந்து ஒரு திதி, ஏன்னா இந்த வாக்குள்ள எல்லாம் சொல்லியாச்சு. நாளை பத்தி எல்லாருக்குமே சர கடையில எல்லாருக்குமே சர எடுத்து விட்டுருவீங்க. திங்கட்கிழமை இந்த மூச்சு ஓடணும், செவ்வாய்க்கிழமை இந்த மூச்சு ஓடணும், புதன்கிழமை மூச்சு ஓடணும், எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. திதிகள் இருந்து நாளைக்கு நம்ம ஆரம்பிப்போம். வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆசையோடு நாளைக்கு திதிகளை பற்றி, இந்த திதி திதி என்ன, திதிகளிலிருந்து எப்படி சுவாசம் எந்தெந்த திதியில் என்னென்ன சுவாசம் ஓடணும் அப்படின்றத நாளைக்கு விலாவரிய பார்த்து கொள்ளலாம். இந்த இதெல்லாம் நீங்க புத்தகம் போடுவீங்களா ஐயா? கண்டிப்பா. நாள், திதி, அப்புறம் மாசங்கள், அப்புறம் கோள்களுடைய நாள்ல என்னென்ன திதி, எந்தெந்த மூச்சு எப்படி ஓடணும் எல்லாத்தையும் பப்ளிசிட்டியா போடும்.
நம்ம முதல்ல ஆரோக்கியம் வைக்கக்கூடியது எல்லா உறுப்பையும் ஆரோக்கியம் வைக்கணும். கண்ணை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். கண் இருந்தாதான் பார்க்க முடியும். கண் இருந்தாதான் பார்க்க முடியும். வாய் இருந்தாதான் பேச முடியும். மூக்கு இருந்தாதான் நுகர முடியும். காது இருந்தாதான் கேட்க முடியும். யோகா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். யோகா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். யோகா செய்யலைன்னா நீங்க அவ்வளவுதான். இந்த கண்ணபிரான் என்ன சொல்றாரு தெரியுங்களா அர்ஜுனனுக்கு? அர்ஜுனா, நீ எவ்வளவுதான் நீ பலம் வீரனா இருந்தாலும் இந்த யோகத்தை செய்யாம நீ ஒரு அடி கூட முன்னேற முடியாது. ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு இருந்தாலும், முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஓம் சிவசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி எந்த சக்தியை நீங்க வணங்கினாலும் யோகம் என்கின்ற ஒன்றை நீங்கள் செய்யவில்லையானால் நீங்களும் 5 அறிவு படைத்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். 6வது அறிவு என்கின்ற படைத்தலை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லக்கூடியதுக்கு தான் 6வது அறிவை ஆண்டவன் படைத்தான். ஆண்டவன் வேறு எங்கும் இல்லை. தன்னை உணர தனக்கொரு கேடில்லை, தன்னை உணராமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அர்ஜிக்க தான் இருந்தானே. முதல்ல நீ யார், நான் யார் என்பதை நீ உணரும். உணர்ந்தால் எதுவுமே இல்லை. அப்போ நமக்குள்ளேயே இருக்கிறத விட்டுட்டு வெளியே போட தேட வேண்டாம்னு சொல்லல. முதல்ல நமக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வெளியே போய் தாராளமா அதை எடுத்து வச்சு நீங்க கும்பிடுங்க. ஆற்றல் நிறைய வரும். நம்மளுக்குள்ளேயே தெரியாம வெளியே போய் 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 கும்பிட்டு இருந்தா கொஞ்சம் கம்மி தான். சரி, இன்னும் அப்படியே இழுத்து இடத்துல விட்டு முடிச்சுக்கோங்க. இடத்துல விட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சிட்டு நம்ம மூச்சை நல்லா எடுத்து கை எப்படி வைக்கிறீங்க? மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும். நல்ல ஓம் 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 மூச்சு எடுக்கணும். இம் ஓ இம் இம் ஓ இம் ஓ. இந்த ஓம்னா நீங்க மனசுக்குள்ள இப்போ மூச்சு இழுத்துட்டு அந்த ஓம் வாய் வழியா சொல்லலாம் சவுண்டா. பாருங்க. ஓ இம் 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 ஓம் 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 கண்ணன் கிருஷ்ணை பழனிசாமி சுவாமிகளே சரணம் 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 சரணம். ஓம் 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 கண்ணன் கிருஷ்ணை பழனிசாமி சுவாமிகளே சரணம் 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 சரணம். ஓம் 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 கண்ணன் கிருஷ்ணை பழனிசாமி சுவாமிகளே சரணம் 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 சரணம். ஓம் 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 கட்டி பழனிசாமி சுவாமிகளே சரணம் 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 சரணம். ஓம் 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 கட்டி பழனிசாமி சுவாமிகளே சரணம் 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 சரணம். ஓம் 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 கட்டி பழனிசாமி சுவாமிகளே சரணம் 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 சரணம். ஓம் 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 கட்டி பழனிசாமி சுவாமிகளே சரணம் 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 சரணம். அப்படியே சாந்தி ஆசனம்.
இந்த மாதிரி கையை மேல தூக்கி தட்டணும், கீழே இறக்கி தட்டிட்டே வரணும். அப்போ தோள்பட்டை வலி, முழங்கால் வலி, மணிக்கட்டு வலி. கை தட்டுறது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கை தட்டல் 1/4 மணி நேரம் கை தட்டினா நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் காணாம போகும். தொட்ட தாங்கையா முடியல. இப்பொழுது உங்களுடைய பேரை நல்ல 3 தடவை சொல்லிக்கிறீங்க. என் கால் பாதத்திலிருந்து விரல்கள், கால் பாதம், மணிக்கட்டு, கெண்டைக்கால், முட்டி, தொடை, இடுப்பு, குறி, புதம் இவைகள் ஆரோக்கியமாக இயங்குகின்றது. அவைகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை கொடுத்து ஆனந்தமாக இயங்குகின்றது. அவைகளுக்கு முழுமையான ஓய்வு நிலை. இப்பொழுது என்னுடைய முதுகுத்தண்டில் இருக்கின்ற 33 இணைப்புகளும் முன் பின் இடம் வலம் அசையும் ஆற்றலை பெற்று ஜவ்வு படங்கள் ஜவ்வு நீரை நன்றாக சுரக்க வைத்து முன்பின் இடம் வலம் அசையும் ஆற்றலை பெற்று ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது முதுகு தண்டுக்கு முழுமையான ஓய்வு நிலை. என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற ஜீரண செரிமான உறுப்புகள், சிறு உடல், பெருகுடல், இறப்பை நல்ல ஆற்றல் இருந்து நல்ல கிரக சக்தி பெற்று இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை பெற்று என்ன செரிமான உறுப்புகள் நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு முழுமையான ஓய்வு நிலை. நான் என்ன சொல்றேனோ அந்த இடத்த நீங்க கவனிக்கணும். உங்க பிராண சக்தி அங்க கொண்டு போகணும். அதுக்குதான் நம்ம சொல்லிட்டு வரோம், தூங்கக்கூடாது. சரிங்களா? இப்போ தூங்கிடக்கூடாது. பிராண சக்தியை நீங்க அங்க கொண்டு வரணும். இப்போ உங்களுடைய நுரையீரல் நல்லா மூச்சு இழுத்து நுரையீரலை கொண்டு போங்க. 3 லிட்டர் மூச்சை காத்தை இழுத்து கொண்டு போங்க. நுரையீரலில் இருக்கின்ற கோடான கோடி காற்று குமிழ்ப்பைகள் நன்றாக விரிந்து இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று உடலில் இருக்கின்ற 72,000 நரம்புகள் வழியாகவும் இரத்த ஓட்டம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கு முழுமையான ஓய்வு நிலை. இருதயத்துக்கு நீங்க கொண்டு வாங்க. மூச்சை மெதுவா எடுக்கிறீங்க. இருதயம் நல்லா வெறியணும். மூச்சை விடும்போது ரொம்ப சுருங்கணும். அப்போ என்னுடைய இருதயத்திற்கிற வாழ்வுகள் 4ம் நன்றாக லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் என்று மூடி திறந்து அசுத்த இரத்தத்தை வெளியேற்றி தூய்மையான இரத்தத்தை கிரகித்து உடலில் இருக்கின்ற அனைத்து 72,000 நரம்புகள் வழியாகவும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை பெற்று 72,000 நரம்புகள் வழியாக இரத்த ஓட்டத்தை செலுத்திக் கொண்டு இருக்கின்றது. இருதயத்திற்கு முழுமையான ஓய்வு நிலை. உடல் உள் இருக்கின்ற கணையம், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, பீனியல் சுரபி, பிட்யூட்டரி சுரபி, அட்ரினல் சுரபி, தைராய்டு சுரபி, தைராய்டு சுரபி, சிறுநீரகங்கள் நன்றாக இயங்குகின்றது. எப்படி? இரத்த ஓட்டத்தையும், வெப்ப ஓட்டத்தையும், காற்றோட்டத்தையும், உயிரோட்டத்தையும், காண்ட ஓட்டத்தையும் பெற்று ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு முழுமையான ஓய்வு நிலை. இப்பொழுது கழுத்துக்கு கீழ் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாசியிலிருந்து சுவாச ஓட்டம் சீரான முறையில் சுவாச பாதையின் வழியாக நுரையீரலுக்கு சென்று நுரையீரலில் இருந்து சுவாச பாதையின் வழியாக நாசியின் வழியாக வெளிவருகிறது.
வெளிவரும் பாதை தூய்மையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. முழுமையான ஓய்வு நிலை. 2 கண்கள் கூர்மையான கருட பார்வை பெற்று அவைகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை பெற்று அவைகள் ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. முழுமையான ஓய்வு நிலை. 2 காதுகள் நன்றாக கேட்கும் திறன் பெற்று அவைகள் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆனந்தமாக கேட்கும் திறன் பெற்று நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கு முழுமையான ஓய்வில்லை. இப்பொழுது இடது மூளை, வலது மூளை நல்ல ஆற்றலை அடைந்து அவைகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று அவைகள் இன்றைய நிகழ்வுகள் ஆழ்மனதிற்கு சென்று ஆழ்மனதில் இருக்கின்ற பதிவுகள் மேல் மனதிற்கு கொண்டு வந்து அன்றாட நிகழும் நிகழ்வுகளை எடுத்து வைத்து ஆனந்தமாக இன்றைய தினத்தின் என்ன நினைக்கிறீங்களோ அதை நல்ல செயல்பட்டு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி அவருடைய மந்திரமான புதன் பகவான் மந்திரம் ஓம் பிரியங்களையா சுவாமம் ரூபேணா புதுவம்புதம் சௌமியம் சௌமியம் குணோபேதம் தம் புதம் பிரணமாம் எகம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி மனம் எதை ஆட்சி செய்கின்றது, மனதை எது ஆட்சி செய்கின்றது என்ற கேள்விக்கு விடையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி உடம்ப ஷேக் பண்ணி வலது பக்கமா பெண்கள், இடது பக்கமா ஆண்கள் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை தேய்ச்சி கண்ணுல ஊத்தணும். அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து பார்த்து எந்திரிச்சு ஆனந்தமா ஆரோக்கியமா உங்களுக்கு நீங்களே சிரிக்க தெரிந்தவன் மனிதன், சிரிக்க தெரியாதவன் மிருகம். என்னை திட்டாது சரிங்களா? காலையில மிருகமும் என்ன திட்டுறீங்களா ஐயா? நீங்க காலையில இருந்து கிளாஸ்க்கு வரமாட்டேங்க ஐயா. ஐயா தமாசுக்கு தானேங்க ஐயா. சிரிச்சா நல்லா இருக்கும். சிரிக்கலைன்னா அந்த மிருகம் என்னன்னா மிருகம் எப்படி சும்மா இருக்குதோ அது மாதிரி நம்ம கம்முன்னு இருப்போம். கோபம் வந்தா புஷ்ஷன்னு பாய்வோம், கோபம் வரணும்னா கம்முன்னு இருப்போம். மிருகம் அப்படித்தான் இருக்குது. அது மாதிரி மிருகமா நம்ம இருக்கக்கூடாது என்றதுக்காக தான் சிரிச்சா மனிதனாக மாறலாம், ஞானியாக மாறலாம். அப்ப சரிங்களா? எந்திரிப்போம், சிரிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.